शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞானவாசிஷ்டம் இறைவணக்கம். யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், நான்காவது சிலை கதை, ஏழாவது பாடல். விரிசிலையில் எழுதிய பங்கயமாதி உதித்தத்தமித்தது உண்டோ திரிபுவனங்களும் சித்தில் அப்படியே வில்வக்காய் செறிந்த மஜ்ஜை பரிசினில் உரைத்தது போல முடிவில்லா விகாரத்தால் பரந்த அண்டம் துரிசிலா அறிவினிடை துண்ணுமால் வேறென்று சொல்ல ஒண்ணா. வில்வக்காய் போல இந்த பிரம்மமானது உலகத்தை தன்னுள் கொண்டுள்ளது. ஒரு காயானது முழு மரத்தை விருட்சத்தை தன்னுள் கொண்டுள்ளது போல இந்த பிரம்மமானது பிரபஞ்சத்தை தன்னுள் அடக்கியதாக இருக்கின்றது. பிரம்மத்திற்கு வேறாக பிரபஞ்சம் இல்லை. அதே போல ஒரு கல், அதில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் போல பிரம்மத்தில் உலகங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. வில்வக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அமைப்பு நமக்கு தெரியாது. அது மரமாக வந்தால் தான் தெரியும். அதற்கு அதற்குள் அது அடக்கம் என்பதற்காக அந்த உதாரணம் சொல்லப்பட்டது. ஒரு முழு பழம் போல பிரம்மமானது இருக்கின்றது, அதற்குள் பிரபஞ்சம் அடங்கி இருக்கின்றது என்பதற்காக அந்த உதாரணம் சொல்லப்பட்டது. ஆனால் பிரபஞ்சங்கிறது தோற்றமாக நமக்கு தெரிகின்றது. அதனால் அதை இன்னும் தெளிவிப்பதற்காக இன்னொரு உதாரணம் தேவைப்படுகிறது. அதுதான் இந்த சிலா உதாரணம். இப்போ ஒரு சிலையை பார்க்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய வடிவங்கள், தாமரை முதலான, சங்கு சக்கரம் முதலான அதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவங்கள் நமக்கு தெளிவாக தெரிகின்றது.
இன்னும் சொல்லப்போனால் பார்க்கின்ற பொழுது வடிவங்களே தெரிகின்றது, வடிவங்கள் மட்டும்தான் தெரிகின்றது. வடிவங்கள் இருக்கிற பொழுது நம்முடைய கவனமானது வடிவத்தில் மாத்திரம் இருக்கின்றது. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால், கவனித்து பார்த்தால், இந்த வடிவங்களுக்கெல்லாம் ஆதாரம், வடிவங்கள் எவ்வளவு வேறுபட்டதாகவும் எப்படி வேறுபட்டதாக இருந்தாலும் இந்த வடிவங்களுக்கு ஆதாரமாக ஒரே பொருள் இருக்கின்றது. அந்த ஒரு பொருள்தான் பல்வேறு வடிவங்களாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வடிவங்கள் வெறும் வடிவங்கள் மாத்திரம். உண்மையிலேயே அந்த ஒரு பொருள் கல்லுக்கு வேறாக எவ்விதமான தாமரை முதலானவைகள் உண்மையிலேயே உற்பத்தியாகவில்லை, தோன்றவில்லை. அந்த வடிவங்களாக அவைகள் கல்பிதமாக மாத்திரம் இருக்கின்றன என்பதுதான் இங்கே உதாரணம். இந்த பிரம்மத்தின் மேலே பிரம்மாண்டம், இந்த பிரபஞ்சமானது தோற்ற மாத்திரமாக, கல்பிதம் மாத்திரமாக இருக்கின்றது. பிரம்மத்தை விடுத்து அது தனியாக ஒரு பொழுதும் இல்லை. தனியாக தோன்றுதல், இருத்தல், அழிதல் என்று உதித்து அஸ்தமித்தல் என்பது இல்லை. பிரம்மத்தை விட்டு அது தனியாக இருத்தல் என்பது இல்லை, இயலாது. இப்போ பிரம்மம்தான் தன்னுடைய மாயையினால் பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. பிரம்மத்திற்கு அந்நியமாக தனியான உலகம் என்பது ஒரு பொழுதும் இல்லை. அதுதான் இந்த சிலா கதை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. வசிஷ்டர் தெல்ல தெளிவாக காட்டியிருக்கின்றார் அத்வைத தத்துவத்தை. பிரம்மம், உலகம் என்று இரண்டு இல்லை. சிலா, விக்கிரகம் என்று இரண்டு பொருள் இல்லை. சிலை ஒன்றுதான் விக்கிரகமாக தெரிகின்றது. முடிவில்லா விகாரத்தால் பரந்த அண்டம் துரிசிலா அறிவிடை துண்ணுமால் வேறு அன்று சொல்ல வேறென்று, வேறு அன்றும் பிரிவுட வேறென்று சொல்ல ஒண்ணா. அது தனித்தது, வேறானது, சுதந்திரமான இருப்புடையது என்று சொல்வதற்கு இல்லை, சொல்ல முடியாது. எல்லாம் அறிவினிடத்திலேயே சித்திலேயே இருக்கின்றது, தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. இதுதான் அத்வைத சித்தாந்தம். கடவுள் வேறு, உலகம் வேறு. கடவுள் எங்கேயோ ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கிறார், அங்கிருந்து உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது இல்லை. கடவுளே உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார், கடவுளே உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான். அது அறியாமையில் இருக்கின்ற பொழுது உலகம் வேறு, கடவுள் வேறு என்று இந்த ஜீவன் நினைக்கின்றான். அது அடுத்த கதையில் அது எப்படி என்பதெல்லாம் விரிவாக அடுத்த கதையில் வரப்போகின்றது. இந்த கதையில் ஒரே பிரம்மம் தான் உலகமாக இருக்கின்றது. உலகம் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இந்த கதையை முடிக்கின்றார். 8வது பாடல். பிரம்மத்தின் சத்பாவ வடிவான பேருலகின் பேதமெல்லாம் பரமார்த்த சுளுத்தியாய் சாந்தமாய் சமமாகி பயின்ற சித்தாய் காமுற்ற தன் உருவாம் கண்ணாகும் கல்லிடை தாமரைகள் போல திறமற்ற சிருஷ்டியெல்லாம் பயனில்லை, உடல்கள் எல்லாம் சேராது என்றார். உடல்கள் எல்லாம் சேராது என்றும் பிரம்மத்தின் சத்பாவ வடிவான பேருலகின் பேதம் எல்லாம் பரமார்த்த சுளுத்தியாய் சாந்தமாய் சமமாகி பயின்ற சித்தாய் காமுற்ற தன் உருவாம். உருவாம் கண்ணாகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பேதங்களும், எல்லா விதமான வேறுபாடுகளும், சூரியன், சந்திரன், பஞ்சபூதங்கள், அப்புறம் இதில் தோன்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான வேறுபாடுகள், ஜீவர்களுக்குள்ளே இருக்க பேதம், ஜீவ ஜட பேதம், ஜட ஜட பேதம், ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், இப்படி அநேக பேதங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். இந்த எல்லா வேற்றுமைகளும் பிரம்மத்தின் சத்பாவ வடிவாம்.
சத்வாத வடிவாம்னு அர்த்தம். இந்த பிரம்மத்தினுடைய அந்த இருப்புத்தன்மை தான் இந்த உலகத்தினுடைய இருப்பாக இருக்கின்றது. அந்த சத்பாவம், பிரம்மத்தினுடைய சத்தினுடைய தோற்றம் வெளிப்பாடு தான் இந்த உலகம். அதனால் உலகம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இருப்புத்தன்மை பிரம்மத்தினுடைய சத்தம்சம், பிரம்மத்தை சார்ந்தது, பிரம்மம்தான் இருக்கின்றது. எப்படி நகைகள் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற பொழுது நகைகளுடைய இருப்பு தங்கத்தினுடைய இருப்பு அல்ல, தங்கத்தினுடைய சத்தம்சம் அதுதான் நகைகளாக தோன்றுகின்றது. நகை இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுதும் அந்த இருப்பு தங்கத்தை சார்ந்தது. அப்போ நகைகள்ங்கிறது என்னது? நகைகள்ங்கிறது வெறும் பேத வடிவம், தோற்றம், அவ்வளோதான். ஒரு கல்பிதமான தோற்றம் மாத்திரம். பரமார்த்த சுழுத்தியாய் இந்த பேதங்கள் எல்லாம் பாரமார்த்திகமாக பார்க்கின்ற பொழுது சுழுத்தியில் இருப்பது போல லயமாகி விடுகின்றன. வாஸ்தவமாக அவைகள் இருப்பது இல்லை. எப்படி கனவு உலகமானது வாஸ்தவமாக இல்லையோ, ஆழ்ந்த சுளுத்திக்கு போகிற பொழுது, ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகிற பொழுது கனவு உலகமானது இல்லாமல் போய்விடுகிறது. இந்த நனவு கனவு உலகத்தில் தெரிகின்ற எல்லா பேதங்களும் ஆழ்ந்த உறக்க நிலையில் இல்லாமல் போய்விடுகின்றன. அப்போ பாரமார்த்திகமாக வாஸ்தவமாக அவைகள் இல்லை. மனது விழித்திருக்கின்ற பொழுது, மனது செயல்படுகின்ற பொழுது அவைகள் இருக்கின்றன. மனது இல்லை என்றால் அவைகள் இல்லை. அதேதான் இந்த மனதினுடைய விரிவுதான் உலகம். மனது இல்லை என்றால் அவைகள் இல்லை. அப்போ வாஸ்தவமாக அவைகள் இல்லை. ஏன்னா பாரமார்த்திகமாக பார்த்தா இந்த உலகம் என்பது தனக்கென்று சொந்த இருப்புடையதாக இல்லை. பிரம்மத்தினுடைய இருப்பை கொண்டே, பிரம்மத்தை சார்ந்தே தான் இருப்பதாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது. பரமார்த்த சுளுத்தியாய் சாந்தமாய் அந்த பிரம்மம் பரம சாந்தமாய் இருக்கின்றது. அங்கே எந்த விதமான சலனமும் இல்லை, எவ்விதமான விகாரமும் இல்லை, ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை, பேதம் இல்லை. அதனால் இது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கின்றது. அதான் சாந்த நிலை. சமமாகி எப்பொழுதும் சமமான நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கின்றது. அல்லது இந்த தோற்றங்கள் இருக்கின்ற பொழுது, அதனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அது சமமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. காற்று இல்லாத பொழுது அந்த நீர்நிலை, ஒரு ஏரி குளம், அதனுடைய நீர்நிலை சமமாக இருக்குது. காற்று வந்தால் அது ஏற்றத்தாழ்வுகளுடையதாக, அலைகள் தோன்றி ஏற்றத்தாழ்வுகளுடையதாக ஆகின்றது என்பது போல இல்லை. இந்த உலகங்கிற தோற்றம் இருக்கின்ற பொழுதும் அது சமமாகவே இருக்கின்றது. ஏன்னா உலகம் வெறும் தோற்ற மாத்திரம். அதனால் உலக தோற்றம் ஏற்படுறதுனால அதனிடத்தில் எவ்விதமான மாறுபாடும் எவ்விதமான விகாரமும் வருவது இல்லை. கல்லை எப்படிப்பட்ட வடிவங்களாக அதை மாற்றினாலும் தோற்றத்தில் கண்ணு காது மூக்கு என்ற வடிவங்கள் தெரியலாம். ஆனால் எல்லாவற்றிலும் அந்த கல்லாகவே இருக்கின்றது. அந்த கல்லுடைய தன்மையில், அடிப்படை தன்மையில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. அதே கல் தான் கண்ணா மூக்கா அந்த தாமரை முதலான வடிவங்களாக ஒரே பொருள்தான் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் வடிவங்கள் வர்றதுனால அதனுடைய அடிப்படை குணம், அடிப்படை தன்மையானது மாறுபடுவது இல்லை. சாந்தமாய் சமமாகி பயின்ற சித்தாய், விளங்கி கொண்டிருக்கின்ற சித்தாய், காமுற்ற தன் உருவாம் கண்ணாகும். தன்னுடைய உருவமாக அது விளங்கி பிரத்யக்ஷ வடிவமாக, சுவாத்ம வடிவமாக அது கண்ணாகும்னாக்க வெறும் திருஷ்டி மாத்திரமாக அது இருக்கின்றது. தோற்ற மாத்திரமாக, காட்சி மாத்திரமாக, காட்சிக்கு விஷயமாதல் என்பது மாத்திரமாக அது இருக்கின்றது. திருஷ்டி மாத்திரம்னு அர்த்தம். சுவாத்ம வடிவாம் திருஷ்டி மாத்திரம். கல்லிடை தாமரைகள் போல, இது மாதிரினா கல்லிடத்தில் இருக்கக்கூடிய, கல் மேலே கல்பிக்கப்பட்ட வடிவிக்கப்பட்ட தாமரை தோற்றங்கள் போல. அப்போ தாமரைங்கிறது வெறும் காட்சி மாத்திரமாக பார்க்கிற பொழுது மட்டும் தெரிகின்றது, அவ்வளோதான். தாமரைன்னு வாஸ்தவமாக அங்கே பொருளானது உண்டாகவில்லை. கல்லிடை தாமரைகள் போல திறமற்ற சிருஷ்டியெல்லாம் பயனில்லை. அதில் இந்த நிலையற்ற, திறமற்றன நிலையற்ற, உறுதியற்ற சிருஷ்டியெல்லாம் வெறும் தற்காலிக தோற்றமாக இருக்கக்கூடிய இந்த படைப்புகள் அனைத்தும் பயனில்லை. பயனில்லைன்னா தனக்குன்னு சொந்தமான ஒரு இருப்போ ஒரு பயன்பாடோ உடையது
அல்ல. பிரம்மத்தை விட்டுட்டால் அதற்கு ஒன்றுமே இல்லை, இதுவே இல்லை. அதனால் ஒரு பயன் இல்லை. வெறும் இந்த தோற்றத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது பயன் இல்லை. வெறும் தோற்றம், அறியாமையினால் வாஸ்தவமான பொருளை தெரிந்து கொள்ளாமல் வெறும் இந்த தோற்றம், இந்த நாமரூபம், இதையே சத்தியம் என்று வாழ்வதனால ஒரு பயன் இல்லை. காணல் நீர்னால் ஏதாவது பயன் இருக்குமான? ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி பிரம்மத்தை விட்டுட்டாக்கா, பிரம்மம் இல்லை என்றால் இந்த உலகத்தினால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் நம்ம அறியாமையினால் பயன் இருப்பதாக, இந்த பொருள்கள் உலகம் இருப்பதாக நம்ம நினைக்கின்றோம். உடல்கள் எல்லாம் சேராது என்றும், இந்த உடல்கள் எதுவும் அதுவும் உடல்களும் எதுவும் இல்லை. சிருஷ்டி என்பது இல்லை, உடல்கள் என்பதும் இல்லை, நான் என்பதும் இல்லை, உலகம் என்பதும் இல்லை. நான்னா இந்த மித்யாவான கல்பிதமான ஜீவனாகிய நான் என்பதும் வாஸ்தவமாக இல்லை, உலகம் என்பதும் வாஸ்தவமாக இல்லை. இந்த ஆத்மா பிரம்மம் இல்லை என்றால் இவைகளால் ஒரு பயனும் இல்லை. இவைகளுடைய இருப்பும் இல்லை, இவைகளுடைய விளக்கமும் இல்லை, இவற்றினால் ஒரு பயனும் இல்லை. அப்போ ஆத்மாதான் தான் இருந்து இவைகளாக தோன்றிக்கொண்டு பயன்படுவதாக தெரிகின்றது, பயன்படுவதாக இருக்கின்றது. அந்த சத்வஸ்துவை, ஆத்மாவை புரிந்து கொண்டார், அதுதான் அனைத்துமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டார், அதன் பிறகு சம்சார துக்கம் என்பது இல்லை. ஏன்னா இருக்கிறது ஒரே பொருளுங்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள், பேத உணர்வுகள் இல்லாமல் போய்விடும். அப்புறம் இந்த ஒரு பொருள் தோற்றம் மறைவு இல்லாதது, பிறப்பு இறப்பு இல்லாதது, பூர்ணமானது. அந்த அத்வைத ஞானத்தினால சர்வ துக்க நிவர்த்தியானது ஏற்படுகின்றது. அதனால் இந்த உலகம் தோற்றம் உலகமாக ஒரே பரம்பொருளே விளங்கி கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த ஷிலா கதை மூலமாக வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு உபதேசித்திருப்பது. அதனால் ஒரு சிறிய அத்தியாயம்தான், 8 பாடல்கள் தான். பிரம்மத்தை ஒரு பெரும் பாறையாக, பெரும் கல்லாக உருவகப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை அதன் மேலே கல்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தோற்றங்களாக காட்டியிருக்கின்றது. இப்போ பிரம்மம்தான் இருக்கிறது, பிரம்மத்திற்கு அந்நியமாக உலகம் என்பது இல்லை. இதுதான் ஒரே விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த கதை 5வது கதை அர்ஜுனன் கதை. இந்த கதையினுடைய விளக்கமாக, சென்ற 2 கதைகளுடைய விளக்கமாக இந்த அர்ஜுனன் கதை வருகின்றது. சர்வமும் பிரம்மம் என்னும் விவேகிக்கு யுத்தாதியும் சித்த விஸ்ராந்தியை பாதிக்காது என தெரிவித்தற்கு இக்கதை கூறப்படுகின்றது. இந்த அத்வைத ஞானத்தினால, இந்த ஆத்ம ஞானத்தினால பிரம்மத்திற்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லை என்ற அந்த தெரிந்த ஞானத்தினால என்ன பிரயோஜனம்? அதற்காக இந்த அர்ஜுனன் கதையை சொல்லுகின்றார். இப்போ இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் கனவு போல தற்காலிகமான ஒரு ஏற்பாடாக, தற்காலிகமான ஒரு விவகாரமாக இருக்கின்றது, வாஸ்தவமாக பாரமார்த்திகமாக இல்லை. அதனால் இந்த விவகாரங்களில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளால் மனது கலக்கமடைய தேவையில்லை. இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவர்கள் இந்த விவகாரத்தை விவகாரமாக மட்டும் பார்க்கிறார்கள், பரம சத்தியமாக பார்ப்பது இல்லை. அதனால் இந்த விவகாரத்தினால் வருகின்ற லாப நஷ்டங்களால், வெற்றி தோல்விகளால் அவர்கள் மனக்கலக்கம் அடைவது இல்லை, பாதிப்பது இல்லை. ஒரு கனவு எப்படி இருந்தாலும் விழித்த பிறகு கனவுன்னு புரிந்து கொண்டால் அதன் பிறகு கனவில் ஏற்பட்ட லாப நஷ்டங்களை குறித்து நம்ம வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு லீலை, விளையாட்டு, வெறும் தோற்றம், ஒரு கற்பனை. ஒரு சினிமாவோ நாடகமோ பார்த்தாக்க அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அதனால் வாஸ்தவமான யதார்த்த உலகத்தை எந்த விதத்திலேயாவது பாதிக்குதான்னா ஒன்றும் பாதிப்பது இல்லை. இப்போ வெறும் வெறும் பொழுதுபோக்கு மாத்திரம்.
அதுதான் இங்கே ஞானம். அதற்காக அர்ஜுனன் கதை சொல்லுகின்றார். அர்ஜுனன் கதை நமக்கு தெரியும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண ஞான உபதேசம், அந்த கதை தான். இந்த கதை இது வசிஷ்டர், இந்த நம்ம ஞான வாசிஷ்டம் ராமாயண காலம், அர்ஜுனன் மகாபாரத காலம். எப்படி இந்த கதை முன்னாடி வந்ததுன்னா, அதனால் அது கதையிலேயே வரப்போகுது. பின்னாடி இங்கே வசிஷ்டர் அவர் சிரஞ்சீவி, எல்லா காலத்துலேயும் இருக்கிறவர். போன யுகத்துலேயும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் போன யுகத்தில் நடந்ததை வைத்து சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்னென்னா, அவர் திரிகால ஞானி, எதிர்காலத்தில் வரப்போகிறத சொல்லுகின்றார். எதிர்காலத்தில் கலியுகத்தோட தொடக்கத்தில் மகாவிஷ்ணு பெருமாள் கிருஷ்ணாவதாரமாக அர்ஜுனனுக்கு இதை உபதேசிக்க போகின்றார்னா, அதனால் எடுத்து இது வரைக்கும் உபதேசித்த கதைகளை சொல்லியிருக்கிறார். இது உபதேசிக்கப்பட போகின்றதுன்னா, அர்ஜுனனுக்கு பகவான் இந்த கதை இந்த தத்துவத்தை உபதேசிக்க போகின்றார்னு எதிர்காலத்தில் நடக்க போகிறத இங்கே சொல்லுகின்றார். முன்னால் சொல்லுகின்றார். அது கதையிலேயே வருது, நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடந்த காலத்துக்கு காலச்சக்கரம்னு சொல்கிறான்ல, இன்றைக்கி சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எடுக்கிறான். காலத்தில் பின்னோக்கி போகிறது, எதிர்காலத்துக்கு போகிறது, எதிர்காலத்திலேருந்து நிகழ்காலத்துக்கு வர்றது, நிகழ்காலத்திலேருந்து இறந்த காலத்துக்கு போகிறதுன்னு. அந்த மாதிரி இங்கே வசிஷ்டர் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு கதையை, அங்கே நடக்க போகிற ஒரு உபதேசத்தை இங்கே முன்னாடியே ராமருக்கு சொல்லுகின்றார். முதல் பாடல், அர்ஜுனன் கதையில் முதல் பாடல். என்னலுமே அறிவது எல்லாம் அறிவுற்றேன், காண்பனவும் எல்லாம் கண்டேன், உன்னருளால் எண்ணினும் நல் உணர்வு வளர்வுற மீட்டொன்று கேட்கேன், துண்ணுலகை 1000 மட்டு அமைப்பதாய் கண்ணடி போல் தோற்றுகின்ற முன்னுபுரி அட்டகத்தின் வடிவேது, மொழி என்ன முனிவன் சொல்வான். என்னலுமேனா இவ்வாறு வசிஷ்ட முனிவர் கூறியதும். ஸ்ரீராமர் சொல்கிறார். அவர் கூறி இந்த கதையை, சிலா கதையை சொல்லி உபதேசம் செய்து நிறுத்துகின்றார், முடிக்கின்றார். உடனே ஸ்ரீராமர் அவருடைய கருத்தை சொல்லுகின்றார். அறிவது எல்லாம் அறிவுற்றேன், எதை அறிய வேண்டுமோ அதை நான் அறிந்து கொண்டேன், அல்லது எதையெல்லாம் அறிய வேண்டுமோ அதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் அறிவது எல்லாம், நான் அறிய வேண்டிய அனைத்தையும் நான் அறிந்து கொண்டேன். எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோனா? அப்போ அந்த பரம்பொருள் பிரம்மம் அதுதான் உலகமாக ஆகி இருக்கின்றது. அதனால் உலகத்தில் இருக்க அனைத்தையும் அறிதல் என்பது உலகத்திற்கு மூலமாக இருக்கின்ற பரம்பொருளை, இறைவனை அறிவது ஆகும். அந்த பரம்பொருளை, பிரம்மத்தை நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றேன். அறிய வேண்டியதை நான் அறிந்திருக்கின்றேன், அறிய வேண்டிய அனைத்தையும் நான் அறிந்துவிட்டேன். அறியப்படும் பொருளா விஷயமாக எது இருக்கின்றதோ, எவை இருக்கின்றனவோ அனைத்தையும் நான் அறிந்தவனாக ஆகிவிட்டேன். என அனைத்துமாகவும் ஒரே பரம்பொருள் பிரம்மமே இருக்கின்றது என்ற ஞானமானது எனக்கு வந்துவிட்டது. அதனால் நான் அறிய வேண்டியதை அறிந்தவனாக ஆகிவிட்டேன். அதனால் என்ன? காண்பனவும் எல்லாம் கண்டேன், எதை பார்க்க வேண்டுமோ அதை நான் பார்த்து விட்டேன். இங்கே அறிவு என்பது சாஸ்திரத்தினால் வரக்கூடிய கேள்வி ஞானம். அதையே நன்கு சிந்தித்து தன் அனுபவமாக புரிந்து கொண்டது காண்பன எல்லாம் கரிந்து கொண்டேன். அதனால் இது வெறும் கேள்வி ஞானமாக இல்லை, என்னுடைய சொந்த அறிவாக, சொந்த புரிதலாக, சொந்த ஞானமாக இருக்கின்றது, விஞ்ஞானமாக இருக்கின்றது. அதனால் காண்பன எல்லாம் கண்டேன், எதை காணணுமோ அதை நான் கண்டுவிட்டேன். அப்போ ஞான கண்ணினால் நான் பார்த்து விட்டேன். எது உண்மையில் காண தகுந்ததோ அதை நான் கண்டுவிட்டேன். மாசரு காட்சியவர்க்குங்கிறார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்குன்னு. அப்போ மாசரு காட்சி, தெல்ல தெளிவான காட்சி, அதை நான் கண்டுவிட்டேன். எப்படி கிடைச்சதுன்னா, உன்னருளால், உங்களுடைய அனுகிரகத்தினால், உங்களுடைய அருளால், உங்களுடைய அருள் உபதேசத்தினால், குருவினுடைய அனுகிரகத்தினால்
எனக்கு இந்த ஞானமானது கிடைத்திருக்கிறது. எதை காண வேண்டுமோ, எந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டுமோ அதை நான் அறிந்தவனாக உணர்ந்தவனாக இருக்கின்றேன். இருந்தாலும் எண்ணினும் அப்படி இருந்தாலும். அதனால் உபதேசம் முடிஞ்சது போகலாமான்னா இல்லை, கிளம்பி விடாதீர்கள், இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அதனால் எண்ணினும் உன் அருளால் அறிவது எல்லாம் அறிந்தேன், காண்பன எல்லாம் கண்டேன். எண்ணினும்னா என்றாலும் நல் உணர்வு வளர்வுற மீட்டு ஒன்று கேட்கேன். இந்த நல்ல ஞானமானது மெய்யறிவானது மேலும் வளர்ச்சியுற நன்கு உறுதிப்பட. தெளிவாக புரிந்து விட்டது. ஞானத்தில் வளர்ச்சி குறைதல் என்பது இல்லை, இது தெளிவாக புரிந்து விட்டது. ஆனால் ஞான நிஷ்டை என்பது தேவை, ஸ்திர ஞானம்ங்கிறது தேவை. அந்த ஞானத்தில் உறுதி ஏற்படுவதற்காக மீட்டு ஒன்று கேட்கேன், மீண்டும் ஒன்று நான் கேட்கின்றேன். ஒரு கேள்வியை, மீண்டும் ஒரு சந்தேகத்தை நான் உங்களிடம் கேட்கின்றேன். துன்னுலகை 1000 மட்டு அமைப்பதாய் கண்ணடி போல் தோற்றுகின்ற முன்பு புரி அட்டகத்தின் வடிவு ஏது மொழி என்ன முனிவன் சொல்வான். துன்னுலகை 1000 மட்டு அமைப்பதாய், துன்னுலகைனா அந்த அனுபவிக்கின்ற நெருக்கி இருக்கின்ற இந்த உலகமாக உலக தோற்றத்தை 1000 மட்டும் அமைப்பது. 1000னா ஆயிரக்கணக்கான வடிவங்களாக அமைப்பதாக இருக்கின்ற கண்ணடி போல் தோன்றுகின்ற, கண்ணடினா கண்ணாடி இருக்குது, கண்ணாடி போல தோன்றுகின்ற, ஒரு கண்ணாடியில் தெரிகின்ற காட்சி போல பல தோற்றமாத்திரமாக இருக்கின்ற உலகத்தை அமைப்பதாக. நல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம்னா கண்ணாடியில் காண்கின்ற நகரம் போல இந்த உலகமானது வெறும் தோற்றமாக இருக்கின்றது. அதான் இங்கே சொல்கிறார், கண்ணாடியில் தோன்றுகின்ற தோற்றம் போல 1000 வடிவை அமைப்பதாய். எது அமைக்குது? முன்னு புரி அட்டகத்தின் வடிவு ஏது? முன்னால் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். சென்ற அத்தியாயத்தில் புரியஷ்டகம்ங்கிற வார்த்தை வந்தது, அதற்கான விளக்கம் வரலை. புரியஷ்டகம்னா என்னன்னு, இந்த பிரம்மம் தான் புரியஷ்டகமாக ஆகியிருக்கின்றது. அது என்னங்கிற விளக்கம் அங்கே வரலை, வார்த்தைகள் மட்டும் வந்தது. அதனால் இங்கே அதற்கான விளக்கம் கேட்கிறார். முன்னால் நீங்கள் கூறிய புரி அஷ்டகத்தின் வடிவு ஏது, மொழி என்ன? புரியஷ்டகம் என்பதனுடைய சொரூபம் என்ன? மொழியுங்கள். மொழி என்னன்னா மொழியுங்கள் என்று ஸ்ரீராமர் சொல்ல, ஸ்ரீராமர் கேட்க முனிவன் சொல்வார், முனிவர் சொல்லுகின்றார். புரியஷ்டகம் அப்படின்னு பேர். அஷ்டகம்னா 8 சேர்ந்த தொகுதி. இந்த பிரபஞ்சம், இந்த ஜீவ சரீரம் 8 சேர்ந்த அமைப்பாக தொகுதியாக இருக்கின்றது. அது என்ன, அதனுடைய சொரூபம் என்ன, அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் என்பது கேள்வி. அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். 2வது பாடல். ஆதி முடிவின்றிய ஜகங்களின் வித்தாம் பிரம்மம் அடுத்த வண்ணம் வேதமுற மேவுதலும் ஜீவனாம் நாம் என்று பேதித்து எண்ணம் ஏதமுற நான் என்றா மனநமுற மனமாகும் இயைந்த போதமுறு நிச்சயத்தால் புந்தியாம் புலன்களால் பொறிகள் ஆகும். ஆதி முடிவு இன்றியே ஜகங்களின் வித்தாம் பிரம்மம் அடுத்த வண்ணம் வேதமுற மேவுதலும் ஜீவனாம் நாம் என்று பேதித்து எண்ணம் ஏதமுற நான் என்றாம் மனநமுற மனமாகும் இயைந்த போதமுறு நிச்சயத்தால் புந்தியாம் புலன்களால் பொறிகள் ஆகும். ஆதி முடிவு இன்றியே, முதலும் முடிவும் இல்லாமல், ஆதி அந்தம் இல்லாமல், தொடக்கமும் முடிவும் இல்லாமல், இப்போ என்றைக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக சத்வஸ்துவாக இருக்கின்ற, நித்திய சத்வஸ்துவாக இருக்கின்ற
ஜகங்களின் வித்தாம் பிரம்மம். இந்த பிரபஞ்சத்துக்கு விதையாக, மூலமாக, காரணமாக இருக்கின்ற பிரம்மமானது. அதனால் பிரபஞ்சம் தோற்றம் மறைவு உடையது. இதற்கு காரணமாக இருக்கின்ற பிரம்மம் தோற்றம் மறைவு இல்லாதது. அடுத்த வண்ணம் வேதமுற மேவுதலும். அப்படிப்பட்ட அந்த பிரம்மமானது உலகமாக ஆகுதலும், பலவிதமான வேதங்களோடு, பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளோடு, நாம ரூபங்களோடு உலகம் என்ற வடிவத்தை அடைதலும். அடுத்த வண்ணம்னாக்க தொடர்பு கொண்ட விதம், அது அடுத்து தோன்றிய நிலை. அடுத்துன நெருங்கி, அருகிலிருந்து என்ற அர்த்தம். அந்த பிரம்மம் உலகமாக சம்பந்தித்த பிரகாரம், தோன்றிய விதம், எப்படி தோன்றியதுங்கிற சொல்கிறார். அதனால் பிரம்மம் தான் இருந்தது என்பது முந்தைய கதைகளில் சொல்ல, பிரம்மம் தான் இருக்கிறது, பிரம்மம் அன்றி வேறொன்றும் இல்லை என்று முந்தைய கதைகளில் சொல்லப்பட்டது. அந்த பிரம்மம் எப்படி இந்த உலகங்கிற தோற்றமாக விளங்குகின்றதுங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த கதை, இந்த அத்தியாயம். அதற்கான முகவுரை தான் இது. வேதமுற மேவுதலும் ஜீவனாம். அது பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு அதன் மேல் அபிமானம் கொள்ளுகின்ற பொழுது ஜீவன் என்று ஆகின்றது. நாம் என்று பேதித்து எண்ணமுற, எண்ணம் பேதித்தெண்ணம் ஏதம் உற நான் என்றாம். நான் என்ற ஒரு நாமரூப தோற்றம், கல்பனை, மாயையினால் நாமரூப கல்பனை ஆனது ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்பட்டவுடனே, ஒரு தோற்றம் ஏற்பட்டவுடனே மாயையினுடைய சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற முக்குணங்களால் பஞ்சீகரணம், அப்பஞ்சீகரணம் என்று அப்பஞ்சீகரணமாக சூக்ஷ்ம லோகங்களும் சூக்ஷ்ம சரீரமும் தோன்றுகின்றன. பஞ்சீகரணமாகி ஸ்தூல பூதங்கள், ஸ்தூல சரீரங்கள் தோன்றுகின்றன. இப்படி பேதித்து பலவாக ஆகி ஏதமுற நான் என்றாம். குற்றம் பொருந்திய அகம் என்றாம். இங்கே அகங்காரங்கிறது அப்போ வருது. அதனால் ஏதமுற நான் என்றாம்னாக்கா அகங்கார தத்துவம், அகங்காரம் என்பது வருகின்றது. ஒரு நாமரூபம் ஏற்பட்டு அதன் மேலே அபிமானம் வர்ற பொழுது இது நான், இது மட்டுமே நான்கிற எண்ணம் அகங்காரம். நான் என்பது முதல். அப்புறம் மனனமுற மனமாகும். இந்த அந்த காரணத்தை நாலு அம்சமாக சொல்கிறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுதான் இங்கே சொல்கிறார். முதல்ல அகங்கார தத்துவம், நான் என்ற உணர்வு. இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். தூக்கத்தில் இருக்கிற பொழுது நான், நீ எந்த பேதமும் தெரியவில்லை, எந்த வேறுபாடும் தெரிவது இல்லை. மெல்ல விழிக்கின்ற பொழுது, மனது செயல்பட தொடங்குகின்ற பொழுது முதல்ல வருகின்ற உணர்வு நான்கிற உணர்வு. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சரீர அபிமானம் மெல்ல வருது. அதற்கப்புறம் நான் என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மனது முழுதாக விரிவடைகின்ற பொழுது அடுத்தடுத்த நிலைகளில் உடலை பற்றிய உணர்வு, உலகத்தை பற்றிய உணர்வு, அது வேறு நான் வேறுங்கிற எண்ணமெல்லாம் வருகின்றது. அதனால் முதல்ல வெளிப்படுகின்ற சலனம் எண்ணம் நான் என்பது. அந்த வேதம் தோன்றி வேதத்தின் மேலே அபிமானம் கொண்டு இது நான் என்று கருதுதல், அதான் அகங்காரம். முதல்ல சமஷ்டி அகங்காரமாக இருக்குது, அப்புறம் அதற்குள்ள வியஷ்டி அகங்காரமாக வருது. ஏதமுற நான் என்றாம். மனனமுற மனமாகும். சங்கல்ப விகல்பமாக பல்வேறு எண்ணங்கள் தோன்றுகின்ற பொழுது அது மனமாக ஆகின்றது. அதனால் அகங்கார தத்துவம், அப்புறம் சமஷ்டி மனசுங்கிற தத்துவம். மனனமுற மனம் ஆகும். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மாவினுடைய பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு அது இயக்கம் பெறுகின்றது. மனசுங்கிற தத்துவம் அந்த மனதில் இருந்து கொண்டு பல்வேறு சிந்தனைகள் வருகின்றது. அது நான், அந்த மனது, அது அந்த எண்ணம், அந்த விருத்திகள் நான், மனசு என்று ஆகின்றது. இயைந்த போதம் ஒரு நிச்சயத்தால் புந்தியா. நிச்சயமான இந்த நாமரூபத்தை பற்றிய, உலகத்தை பற்றிய நிச்சயமான தெளிவான எண்ணம், அதற்கு புத்தி என்ற பெயர் வருகின்றது.
புத்தி தத்துவமானது தோன்றுகின்றது. புலன்களால் பொறிகள் ஆகும். புலன்கள் விஷயங்களை அறிவதா, புலன்களால்னா புலன்களை அறிவதால் பொறிகள் ஆகும். அப்போ இந்திரியங்கள்ங்கிறது வருகின்றது. விஷயங்களை அறிகின்ற, புலப்படுகின்ற விஷயங்களை அறிகின்ற ஞான இந்திரியங்கள் வருகின்றன. அதில் பிரம்மமானது தன்னுடைய சங்கல்பத்தினால பல்வேறு நாமரூபங்களை, சரீரங்களை எடுத்துக்கொண்டு ஜீவன் என்றும், அகங்காரம் என்றும், மனம் என்றும், புத்தி என்றும், இந்திரியங்கள் என்றும் ஆகின்றது. அடுத்த பாடல். காயம் எனும் நினைவாலே காயமாம், கட நினைவால் கடமது ஆகும். ஏய சுபாவத்து இந்த வடிவு புரி அட்டகமாம் என்பர் வீரா. தூய அறிஞன் செய்வோன் புசிப்பவன் சான்று என்றல் முதல் துரிசியில் ஓடி. மேய பெயர் ஜீவனாம் அறிவு புரி அட்டகமாய் விளம்பும் அன்றே. காயம் எனும் நினைவாலே காயம் ஆகும். ஒரு சங்கல்பம், ஒரு எண்ணமானது சரீரம் தோன்ற வேண்டும். சரீரம்ங்கிற எண்ணம் வந்தால் அது சரீரமாக ஆகின்றது. அதனால் அதெல்லாம் சங்கல்ப மாத்திரமான சிருஷ்டி, சங்கல்பத்தினால் தோன்றுகின்ற சிருஷ்டி. ஒரு விருத்தியானது உடல் ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது உடல்ங்கிற தோற்றமானது வருகின்றது. காயம்னா சரீரம் என்ற எண்ணத்தினாலே சரீரம் ஆகின்றது. கட நினைவால் கடமது ஆகும். கடம் தோன்ற வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கடம்ங்கிறது தோன்றுகின்றது. எல்லாமே ஈஸ்வர சங்கல்பத்தில், சங்கல்ப மாத்திரத்தினால் தோன்றுகின்ற வடிவங்கள். அதனால் அந்தந்த நாம ரூபங்கள், அந்த நாமத்தை நினைக்கின்ற பொழுது அதற்கான வஸ்துக்கள் தோன்றுகின்றன, பொருட்கள் தோன்றுகின்றன. ஏய சுபாவத்து இந்த வடிவு புரி அஷ்டகமாம். இந்த சுபாவம் இப்படி ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தன்மையானது புரி அஷ்டகம், இப்படி எடுத்திருக்கின்ற, இப்படி சங்கல்பத்தினால அகங்காரம், மனது, புத்தி என்று சரீரம், இந்திரியங்கள் என்று எடுத்திருக்கின்ற இந்த வடிவம் புரி அஷ்டகம் என்று பெயர். இதற்கு புரி அஷ்டகம் என்று பெயர். இங்கே கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், பஞ்சபூதங்கள், மனது, புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படி எடுத்திருக்கக்கூடிய இந்த இந்த 8க்கும் சேர்த்து தான் புரி அஷ்டகம் அப்படின்னு பேர். அதனால் கர்ம இந்திரியங்கள் ஒரு தொகுதி, ஞான இந்திரியங்கள் ஒரு தொகுதி 2, பிராணன் ஒரு தொகுதி 3, பஞ்சபூதங்கள் ஒரு தொகுதி 4, மனது, புத்தி, சித்தம், அகங்காரம் 4. அதுக்கு இந்த 8ம் சேர்ந்ததுக்கு புரி அஷ்டகம்னு பேர். இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆகுது? தூய அறிஞன் செய்வோன் புசிப்பவன் சான்று என்றல் முதல் துரிசு இல் ஓடி மேய பெயர் ஜீவனாம். தூய அறிஞன், இதெல்லாம் பார்ப்பவன் அப்படிங்கிற ஒன்று, அறிபவன். அறிஞன் நான், அறிபவன் நான், அனைத்தையும் அறிபவன் நான்கிற எண்ணம். அதுக்கப்புறம் செய்வோன், கர்த்தாவாக ஆதல், அறிபவனாக இருக்கிறது. அப்புறம் செய்பவனாக இருத்தல். அப்புறம் புசிப்பவன், செயலினுடைய பலனை அனுபவிப்பவனாக இருத்தல், போகங்களை அனுபவிப்பவனாக இருத்தல் புசிப்பவன். சான்று, இதற்கெல்லாம் வேற சாட்சியாக சான்று நான். இப்படி அந்தந்த நிலைகளில் ஒரு அபிமானம், ஒரு உணர்வு ஏற்படுதல், அதுதான் ஜீவன் ஆகும். அதில் விஷயங்களை அறிகிற பொழுது நான் அறிபவன், கர்மாவை செய்கின்ற பொழுது நான் செய்பவன், போகங்களை அனுபவிக்கின்ற பொழுது நான் அனுபவிப்பவன். வேறு ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்கிறேன்னா. அப்படி அந்த சரீர அபிமானத்தை கொண்டு, சரீரத்தை உலகத்தை மையமாக கொண்டு விவகாரங்கள் வர்ற பொழுது, அந்த விவகாரங்களை நான் செய்கின்றேன் எண்ணுகிற பொழுது அது ஜீவன் ஆகின்றது. அதனால் மேய பெயர் ஜீவனா. அப்போ அந்த பிரம்மத்துக்கு ஜீவன்கிற பெயரானது வருகின்றது. ஜீவித்திருத்தல், ஒரு சரீரத்தை மையமாக கொண்டு ஜீவித்திருத்தல் என்ற நிலையில் அந்த பிரம்மம் ஜீவன் என்று சொல்லப்படுகின்றது.
அறிவு புர் அஷ்டகமாம் விளம்பும் அன்றே. இந்த சைத்தன்யம், இந்த பிரம்மம் இப்படி புரி அஷ்டகமாக விளங்குகின்றது. அதனால் சம்வித் அறிவுங்கிற பொழுது சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், அதுவே இவ்வாறு புரி அஷ்டகமாக கூறப்படும். விளம்பும்னா விளம்பப்படும், கூறப்படும். இதுவே புரி அஷ்டகம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ இருக்கிறது ஒரு பரம்பொருள் சைத்தன்ய ஸ்வரூபம், சித் ஏகரசம். அதுவே தன்னுடைய மாயையினால் உலகமாக, உடல்களாக, அகங்காரம், மனது, புத்தி, சித்தம் என்று பலவாக இருக்கின்றது. நான் ஜீவன் என்று கருதுகின்றது. இப்படி இவைகளோடு கூடி இருக்கிற பொழுது அதற்கு புரி அஷ்டகம் என்று பெயர் என்று சொல்லப்படும். அடுத்த பாடல், 4வது பாடல். கடிய புரி அட்டகத்தின் வசத்தாலே கனவில் மேல் கனவு பற்றி நெடிய பல பொய் காணும் நெறி போல இச்சகமும் நிகழும் அன்றே. படியளந்தோன் அருளுவது ஓர் நெறி கேளாய் அந்நெறியை பார்த்தன் பற்றி அடிமுடிவில் பதஜீவன் அடிமுடிவில் பதஜீவன் முக்தனாய் சுகஜீவி ஆகும் அன்றே. கடிய புரி அட்டகத்தின் இந்த 8 தொகுதிகள் இந்த உடலில் இருந்து கனவின் மேல் கனவு பற்றி, கனவுக்குள் கனவு போல, கனவு படுக்கிறான், தூங்குறான், கனவுல வருது, கனவுல எங்கேயோ தூங்குற மாதிரி நினைக்கிறான், அந்த தூக்கத்தில் ஒரு கனவு வருதுன்னா, அப்படி கனவின் மேல் கனவுனா கனவுக்குள்ள கனவாக அது உலகமானது கனவின் தொகுதியாக இருக்கின்றது. ஒரு கற்பனை, அதை வைத்து அதற்குள்ளே இன்னொரு கற்பனை என்று கற்பனையாக நெடிய பல பொய் காணும் நெறி போல இச்சகமும் நிகழும் அன்றே. இந்த புரி அஷ்டகத்துக்கு வசமாக ஜீவன் இருக்கின்ற பொழுது, இந்த பிரம்மமானது, ஆத்மாவானது புரி அஷ்டகத்தினுடைய வசத்தில் இருக்கின்ற பொழுது, அதற்கு மயங்கி தன்னுடைய சொரூபத்தை மறந்து இதுவே நான் என்று அதற்குள் இருக்கின்ற பொழுது கனவின் மேல் கனவு பற்றி நெடிய பல பொய் காணும் நெறி போல. உதாரணம், கனவுக்குள்ள கனவு வந்து என்று அடுத்தடுத்து பொய்யான காட்சிகளை காண்பது போல, பொய் தோற்றங்களை காண்பது போல. இப்போ சினிமா எடுக்கிறானே, ஒரு காட்சி, ஒரு சினிமா, அப்புறம் அதோட 2வது பார்ட்டு, 3வது பார்ட்டு, கடைசியில் அப்பா, பையன், பேரன்னு அடுத்தடுத்த தலைமுறை போயிட்டே இருக்குது. கதையில் ஒரு பெரிய தொடராக ஒரு குடும்பமே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி சினிமாவில் அடுத்தடுத்த தலைமுறையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஒரு ஹீரோ இருக்கிறார், அப்புறம் 2-3 படத்தில் நடிக்கிறார். படத்தில் ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரம், ஜேம்ஸ் பாண்டுனாக்கா. அப்புறம் அவர் மேலே பேச்சுலராக இருப்பார், அப்புறம் கல்யாணம் பண்ணுவார், அப்புறம் அவருக்கு ஒரு பையன் வரும். அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆளுகிற போது அப்பா ஜேம்ஸ் பாண்ட் இறந்துருவார், பையன் அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் ஆயிடுவாருன்னா, மொத்தத்தில் அது எல்லாமே வெறும் கற்பனை கதையாகவே 2-3 சீரியலாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு ஒரு புரியஷ்டத்துக்குள்ளே வசமாக வந்து அதற்குள்ளே இருந்து நான் நினைக்கிறான். அதனுடைய கற்பனைகளால் அபிமானத்தினால் பல கர்மாவை பண்ணி இன்னொரு சரீரத்தை எடுத்து அதில் நான் என்று இருந்து, அப்புறம் அதில் இருந்து கர்மாவை பண்ணி இன்னொரு சரீரத்தை எடுத்து அதில் நான் என்று இருந்து, இப்படி கனவின் மேல் கனவு பற்றி போவது போல இந்த ஜகமும் இந்த உலகமும் கற்பனைக்குள் கற்பனையாக அடுத்தடுத்த நிலைகளுக்குள் சென்று கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த புரியஷ்டத்துக்கு வசமானதுனால புரியஷ்டகம் இது என்று நான் வேறு அது வேறு என்று தெரிந்து கொள்ளாமல் அதுவே நான் என்று ஆகின்ற பொழுது இவ்வாறு இருக்கின்றது. இதை புரியறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கிறார். படி அளந்தோன் அருளுவது ஓர் நெறி கேளாய்.
படி அளந்தோன்னா யார்? 3 அடிகளால் உலகத்தை அளந்த பெருமாள் மகாவிஷ்ணு. அருளுவது, அவர் அருளப் போகின்ற ஓர் நெறி, அவர் உபதேசிக்கப் போகின்ற, கிருஷ்ணாவதாரமாக வந்து உபதேசிக்கப் போகின்ற ஒரு நெறியை ஒரு உபதேசத்தை ஒப்பற்ற மார்க்கத்தை கூற கேட்பாயாக. அது யாருக்கு சொன்னார்? அந்நெறியை யாருக்கு சொல்ல போகிறார்? சொன்னாருங்கிறத யாருக்கு சொல்ல போகிறார்னா, அந்நெறியை பார்த்தன் பற்றி அடிமுடிவு இல்லாத, அடிமுடிவில் பதம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் அது. அடிமுடிவில், அடிவும் முடிவும் இல்லாத, முதலும் முடிவும் இல்லாத. அடிங்கிறது பாதம், முடிங்கிறது தலை சிரசு. அப்போ முதலும் முடிவும் இல்லாத பதம், அப்போ பூர்ணமான பதம், பிறப்பு இறப்பு இல்லாத பதம், மோட்ச பதம். பத ஜீவன் முக்தனாய், அந்த பதத்தை அடைந்த ஜீவன் முக்தனாய் சுக ஜீவி ஆகும் அன்றே. சுகஜீவியாக ஆகின்ற அந்த பார்த்தன் பகவான் உபதேசத்தை கேட்டு ஜீவன் முக்தனாக அடிமுடிவு இல்லாத பதத்தை அடைந்தவனாக ஆகப் போகின்ற அந்த உபதேசத்தை இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், கேட்பாயாக. படி அளந்தோன் அருளுவது ஓர் நெறி கேளாய், அந்நெறியை பார்த்தன் பற்றி அடிமுடிவு இல் பத ஜீவன் முக்தனாய் சுகஜீவி ஆகும் அன்றே. சுகஜீவியாய் ஆவான். கதையை தொடங்குகிறார். ஐந்தாவது பாடல். வெறுவாமல் அர்ஜுனன் நாள் கழிப்பது போல் நாள் கழிப்பாய் வீர என்ன. பெருமானே அர்ஜுனன் எப்போது உதிப்பன், அவனுக்கு பின்னை காந்தன் அருளால் எவ்வாறு உபதேசிப்பது என கேட்டருளும் அண்ணலுக்கு திருமால் வந்து அர்ஜுனருக்கு மேல் உணர்த்து நெறி வசிட்டன் செப்பலுற்றான். வெறுவாமல்னா விருவுதல்னா அஞ்சுதல். வெறுவந்த செய்யாமை அப்படின்னு திருக்குறள் ஒரு அதிகாரம். பிறர் அஞ்சுற மாதிரியான செயல்களை செய்யாமல் இருக்கிறது வெறுவுதல், அஞ்சுதல். வெறுவாமல்னா அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல். அர்ஜுனன் நாள் கழிப்பது போல, நாள் கழிப்பாய். அர்ஜுனன் பகவானுடைய உபதேசத்தை கேட்டு ஞானமடைந்து ஜீவன் முக்தனாக, அதன் பிறகு பயமற்றவனாக, அச்சமற்றவனாக யுத்த களத்தில் இருந்தும் அதன் பிறகும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தானோ அதில் போல நீ இந்த ஞானத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை எஞ்சியுள்ள நாட்களை கழிப்பாயாக. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், யுத்தம் முதலான என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதனால் மனது கலக்கத்தை அடையாதவனாக அர்ஜுனன் போல இருந்து வாழ்நாளை கழிப்பாயாக, ஜீவன் முக்தனாயிருந்து கழிப்பாயாக. வீர என்ன என்று வசிஷ்டர் சொல்ல, பெருமானே அர்ஜுனன் எப்போது உதிப்பன். பெருமானே அவங்க பிரம்மஸ்வரூபமாகிய குருவே, அர்ஜுனன் எப்போது உதிப்பவன், அவனுக்கு பின்னை காந்தன் அருளால் எவ்வாறு உபதேசிப்பது. இந்த அர்ஜுனன் எப்போ பிறப்பான், அவனுக்கு அந்த பின்னை காந்தன்கிறது மகாவிஷ்ணு, லக்ஷ்மி நாயகன். அவர் எப்பொழுது பிறப்பார், அருளால் எவ்வாறு உபதேசிப்பது, என்ன உபதேசம் பண்ணுவார் என்று கேட்டருள. அதனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிற கதையை இவர் சொல்கிறார். அதனால் இது எப்போ எப்படி நடக்க போகுது அதை எனக்கு சொல்லுங்கள். அதனால் அர்ஜுனன் எப்போது உதிப்பான், அர்ஜுனன் எப்போது பிறப்பான், அவனுக்கு பின்னை அவன் பிறந்த பிறகு மகாவிஷ்ணு, பிறகு அருளால் எவ்வாறு உபதேசிப்பது, அவருடைய கருணையினால் எவ்வாறு உபதேசம் செய்வார் என கேட்டு அருளும் என்று கேட்கின்ற அண்ணலுக்கு திருமால் வந்து அர்ஜுனனுக்கு மேல் உணர்த்து நெறி. திருமால் கிருஷ்ணரா அவதாரம் செய்து அர்ஜுனனுக்கு எதிர்காலத்தில் உபதேசிக்கப் போகின்ற அந்த ஞான நெறியை, ஞான யோகத்தை வசிஷ்டன் செப்பலுற்றான்.
வசிஷ்டர் சொல்லத் தொடங்கினார். உகநாளு முடிவு தரும் உயிரனைத்தும் செற்றவினை உன்னிக் கூற்று தகவான தவம் செய்யும் ஒரு கால் 8 ஆண்டு தசவருடம் ஓர்கால் மிகும் 26 ஆண்டு ஓர்கால் ஐயாண்டு ஓர்கால் ஓர்கால் மீண்டு 7 ஆண்டு துகள் தீரும் 16 ஆண்டு ஒரு கால் இப்படி பல கால் துணிந்து நோக்கும். கதையை சொல்ல தொடங்குகின்றார். அது என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்தி பேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி